அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம அன்றாடம் பார்க்குறோம், ஒரு நபர் மற்ற நபரை நேசிக்கிறார் என்று சொன்னால், அளவு கடந்து நேசிக்கிறார் என்று சொன்னால், தான் யாரை நேசிக்கிறோமோ அப்படிப்பட்ட அந்த நபருக்காக வேண்டி இதையும் செய்ய துணியக்கூடிய அளவுக்குண்டான ஒரு ஈர்ப்பை அந்த நேசம் ஒரு மனிதனுக்கு கொடுத்து விடுகிறது. தான் யாரை நேசிக்கிறோமோ அப்படிப்பட்ட அந்த நபரினுடைய கொள்கையாகவும் ஆசையாகவும் சுய வெறுப்பாகவும் இந்த மனுஷன் மாறிக்கிட்டே வந்துடுறான். இதுதான் உண்மையான நேசத்துக்குண்டான யதார்த்தம். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மீது வைக்கும்படி தன்னுடைய சமூகத்துக்கு சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க? தன்னுடைய கொள்கை இறை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த கொள்கை, தன்னை நேசிக்கக்கூடிய அந்த நபர்கள் எப்படி மற்றவர்களுக்காக வேண்டி தான் நேசிக்கக்கூடிய அந்த நபர்னுடைய கொள்கையோ சுய வெறுப்புகளையோ விட்டு கொடுப்பதில்லையோ, அதுபோல் தன்னை நேசிக்கக்கூடிய தன்னுடைய சமூகம் எந்த சூழ்நிலையிலும் மற்ற நபர்களுக்காண்டி தன்னுடைய கொள்கையை சுய வெறுப்புகளை விட்டு கொடுத்து விடக்கூடாது என்பதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். நபி தோழர் அப்துல்லாஹ் இப்னு ஹிஷாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிப்பாங்க. இந்த ஹதீஸ் ஸஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட நாங்கள் இருந்தோம். அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹுனுடைய கையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிடித்திருந்தாங்க. பிடித்திருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய உயிரை விட மற்ற எல்லா விஷயங்களை காட்டிலும் எனக்கு அதிகமாக விருப்பத்திற்குரியவர்கள் நீங்கள் தான், நேசத்திற்குரியவர்கள் நீங்கள் தான் யா ரசூலல்லாஹ் என்ன சொல்லக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இது ஒரு பரிபூர்ணமான விசுவாசமாக ஆகாது, நேசமாக ஆகாது. என்னுடைய உயிர் யாருடைய கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக, உன் உயிரை காட்டிலும் நான் மேலானதாக விருப்பமானவனாக நேசத்துக்குரியவனாக ஆகாத வர நீ பரிபூர்ணமான விசுவாசியாக ஆக முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த இடத்துல சொல்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், என்னுடைய உயிரை காட்டிலும் நீங்கள் தான் அதிகமான நேசத்திற்குரியவர்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அல் உமரே, இப்பொழுது தான் நீ பரிபூர்ணமான விசுவாசியாக என்னை நேசிக்கக்கூடிய நபராக நீ மாறிவிட்டீர் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உண்மையான நேசங்கிறது தன்னை காட்டிலும் தன் நேசிக்கக்கூடிய அந்த நபரை தேர்ந்தெடுப்பது தானே. ரசூலுல்லாவை தன்னை காட்டிலும் நாம் தேர்ந்தெடுப்போம், கொள்கையினுடைய விஷயத்தில் புகழுக்காக வேண்டி மட்டுமல்ல.